மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் நாள்தோறும் ஒரு சீதோஷ்ண நிலை தான் தற்போது நிலை வருகிறது. குறிப்பாக கடந்த வருடங்களை பார்க்கும் பொழுது கடந்த வருடங்களில் இரவில் உறைபனியும் பகலில் கடுமையான வெயிலும் நிலை வந்த நிலையில் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் கடந்த 2 நாட்களாகவே கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் லேசான பனிமூட்டம் நிலை வந்த நிலையில் இன்று காலையிலிருந்து சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக கொடைக்கானல் நகர்பகுதி மட்டுமல்லாது கொடைக்கானலுக்கு வரக்கூடிய அனைத்து பிரதான சாலைகளிலும் கடுமையான பனிமூட்டம் நிலவி வருகிறது. இது மட்டுமல்லாது இந்த பொங்கல் விடுமுறையை கொண்டாடுவதற்காக ஒரு சில சுற்றுலா பயணிகள் இருக்கிறார்கள். இந்த சுற்றுலா பயணிகள் ஏரி சாலையில் படகு சவாரி செய்யும் பொழுதும் கூட கடுமையான பனிமூட்டம் நிலவி வருவதால் அவர்கள் படகு சவாரி செய்வதில் ஒரு சிரமமானது ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் மலை சாலைகளில் இருக்கக்கூடிய வாகனங்களை செலுத்தக்கூடிய வாகன ஓட்டிகளும் கூட முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு தங்களுடைய வாகனத்தை செலுத்தி வருகிறார்கள். மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதுமாகவே கடுமையான பனிமூட்டம் நிலவி வருவதால் கொடைக்கானல் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் தற்போது பாதிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த நிலையை தொடரும் என்றும் கூட எதிர்பார்க்கப்படுகிறது.